வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் ஒரு முறை நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கும். இனி எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கறியில் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன லெமனில் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஜூஸ் பிழிஞ்சு இதோடையே சேர்த்துடலாம். நான் லெமன் இதிலையே புழிஞ்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே கறியோட ஒட்டி பிடிக்கணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி மட்டன்லையாக இருந்தாலும் சிக்கன்லையாக இருந்தாலும் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மட்டன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மட்டன் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா ஜூஸியாகவும் உப்பு காரத்தோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கறியை நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்துருக்கிறேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இன்னொரு டம்ளர் பார்த்திங்கன்னா நம்ம கறி ஊற வச்சா பாத்திரத்தில் கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால் அந்த மசாலாவெல்லாம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடிகனமாக அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்து வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மொத்தம் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி. அரிசி பார்த்திங்கன்னா இதே டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். எப்போவுமே பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வைப்பேன். நீங்கள் எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு முறை உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். அந்த அரிசி அதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றி இருக்கிறோம். அதனால் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தூணா மாதிரி போட்டு விடுங்க. அரிசி சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது. பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அரிசியெல்லாம் உடையாமல் கலந்து விடுங்க. இந்த மட்டன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா மசாலா காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறைவான அளவில் மசாலா சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. நார்மலாக ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றினா தண்ணி எல்லாமே கொஞ்சம் இழுத்துக்கிட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது மேலே வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை இலையை வச்சு இந்த ரைஸ் மேலே நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா 2 வாழை இலையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இந்த பிளேட்டுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது தூக்கி வைங்க. நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் தான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது அப்படியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சம் தண்ணி இறங்கியிருக்கும். இதை இந்த பிரியாணியில் படாமல் எடுத்துருங்க. பிரியாணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாதம்லாம் உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு பொலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு வறண்டு போன மாதிரிலாம் இருக்காது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.